வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வாய்ஸ் ஆஃப் திலக். ஜெயிலர் படம் கொடுத்த மிகப்பெரிய வசூலால கலாநிதி மாறனுக்கும் ரஜினிகாந்துக்கும் இடையில ஒரு நல்ல உறவு போயிட்டு இருக்கு. இதனால ரஜினியை வச்சு லோகேஷ் இயக்கக்கூடிய அடுத்த படத்தையும் கலாநிதி மாறன் தன்னோட சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் மூலமா தான் தயாரிக்க இருக்கார். ஆனா இப்போ ரஜினிகாந்த் கலாநிதி மாறன் தலையில ஒரு பாரத்தை இறக்கி வச்சுட்டார். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கியிருக்க லால் சலாம் படத்துல ரஜினிகாந்த் கெஸ்ட் ரோல்ல நடிச்சிருக்கார். விஷ்ணு விஷால், விக்ராந்த் ஆகியோர் நடிப்புல கிரிக்கெட் விளையாட்டை மையமா வச்சு இந்த படம் உருவாகி இருக்கு. இந்த நிலையில 3 படத்தின் மூலமா இயக்குனரா ஐஸ்வர்யா அறிமுகமான நிலையில அதுக்கப்புறமா வைராஜாவை அப்படிங்கிற படத்தை இயக்குனாங்க. அவங்களுடைய படங்கள் வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றி பெறல. இதனால இப்போ லால் சலாம் படத்துடைய சேட்டலைட் உரிமம் இப்போ வரைக்கும் விலை போகாம இருக்கு. இதனால ஒவ்வொரு முறையும் ரிலீஸ் தேதி தள்ளி போன நிலையில இப்போ பிப்ரவரி 9ஆம் தேதி லாக் செஞ்சிருக்காங்க. இதுக்கு காரணம் ரஜினிகாந்த் நேரடியாவே கலாநிதி மாறனுக்கு போன் செஞ்சு இந்த படத்தை வாங்கிக்கும்படி கேட்டிருக்கார். இப்போ லால் சலாம் படத்தை வாங்கல அப்படின்னா அது பெரிய பிரச்சனையாகிடும். அதாவது அடுத்த படத்துல ரஜினிகாந்த் நடிக்க ஒத்துக்க மாட்டாரோ அப்படிங்கிற பயத்துல வேண்டா வெறுப்பா இப்போ லால் சலாம் படத்தை சன் டிவி வாங்கியிருக்கு. இந்த படத்துடைய ஓடிடி உரிமையை நெட்ஃபிளிக்ஸ் கைப்பற்றி இருக்கு. அது மட்டும் இல்லாம ரஜினிகாந்தால கண்டிப்பா லால் சலாம் படம் வெற்றி பெறும்னு நம்பப்படுது. மேலும் இது போன்ற சினிமா விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துட்டு இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. நன்றி.